வணக்கம் சித்தி. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் செல்வம்? வேற ஒண்ணும் இல்ல, சூரியனை கூட நீங்க தான் சீக்கிரமா எழுப்பி விட்டுறீங்களோங்கிற சந்தேகம். லட்சுமி, 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 விட்டிஞ்சது விடியாலும் என்ன வந்தது லட்சுமிக்கு? ஒரு நாளை போய் உனக்கு இதுதான் வேலை. என் தூக்கத்தை அனாவசியமா கெடுத்துக்கிட்டு. தூக்கத்தை நான் கெடுக்கலன்னா தூக்கம் உன்னை கெடுத்துடுமேம்மா. இந்த காப்பி. என்ன தங்கம், என்ன மறந்தே போயிட்டிய? உங்களுக்கும் எனக்கும் என்ன அவசரம்? முதல்ல குழந்தைகளுக்கு, அப்புறம் நமக்கு. இந்தாங்க. சித்தி, அம்மா சித்தி. லட்சுமி, அம்மா லட்சுமி. ஆமாம் போ, எனக்கு அப்பா அந்த தான் வசதி. என்ன கவனிப்பியா? எனக்கு இருக்குது 2 கண்ணு. அதுல ஒரு கண்ணை நான் எப்படி கவனிக்காம இருக்க முடியும்? இப்போ உனக்கு மாத்தி கட்டிக்க பாவடையும் ஜாக்கெட்டு தானே வேணும். இங்க வாமா. சித்தி, சித்தி. என்ன செல்வம்? என் சித்தி, சாயந்தரம் காலேஜில இருந்து வர்றப்ப அப்படியே நான் கடைக்கு போயிட்டு வந்துடட்டுமா? ஸ்விம்மிங் சூட் வாங்கணும்னு சொன்னியே, அதுக்கு தானே போயிட்டு வரேன். அப்போ வைட்டமின் பா? பணம் தானே, அதுக்கு என்ன செல்வம்? 30 ரூபாய் இருந்தா போதுமா? ஓ, தாராளமா போதும். இதை கொண்டு வந்து கொடுக்கிறேன். சித்தி, சித்தி. அப்பா ஆபீஸ் போகணும், தம்பி காலேஜுக்கு போகணும். நீ நானும் எங்க போக போற லட்சுமி? பொறுக்கவே பொறுத்தேன். எனக்காக இன்னும் கொஞ்ச நேரம் பொறுக்க கூடாதா? சித்தி, நான் போயிட்டு வரட்டுமா? ஓய்வா செல்வம், ஓரமா பார்த்துப்போ. ஆழம் கெட்டு கிடக்கு, சீக்கிரம் வந்துடு வீட்டுக்கு. ஆல் ரைட். என்ன தங்கம் இது? வீட்டுல வேலை இல்லைன்னா நீ அவனை இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு போய் காலேஜ்ல கூட விட்டுட்டு வர போல இருக்க. சிச்சி, உன்னை போல ஒரு பைத்தியக்காரிய நான் எங்கேயும் பார்க்கல. எனக்கு மட்டுமா பைத்தியம்? இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது பைத்தியம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அது எனக்கு தெரியாதா? நீ இந்த பாலாமணி சொல்றத கொஞ்சம் கேளு தங்கம். சக்களத்தி பிள்ளை தலைமாட்டுக்கு கொள்ளின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அவங்க புத்தியில பெரியவங்க இல்ல, வயசுல பெரியவங்க. நீ போடியம்மா, உன்கிட்ட யார் பேசுவா? எனக்கு ஒரு 10 ரூபா இருந்தா கூட கொஞ்சம் நூல் வாங்க வேண்டியிருக்கு. மன்னிக்கணும், இந்த சமயம் என்கிட்ட ஒண்ணும் இல்லை. என்ன தங்கம், மூஞ்சில எள்ளும் கொள்ள வெடிக்குது? என் மூஞ்சிலியா? இந்த கண்ணாடியை போட்டு பாருங்க, அப்போ எள்ளும் வெடிக்கல கொள்ளும் வெடிக்கலன்னு தெரியும். இப்படிதான் உட்கார்ந்து எழுதேன். ரவை 1 படி, சர்க்கரை 2 பீஸ், முந்திரி பருப்பு 10 பழம். ஆமா, இதெல்லாம் எதுக்கு தங்கம்? உங்களுக்கு தெரியாதா? நம்ம செல்வம் காலேஜ்ல எல்லாரும் பிக்னிக் போறாங்களாமே. செல்வம் காலேஜா? எனக்கு தெரியாம அவன் காலேஜ் எப்ப கட்டினா? ஆமா போங்க, சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிக்கிட்டு. இன்னைக்குதான் என் மனசு பிடிந்தது. இந்த சாழம்பு ஜடையை உனக்கு போட்டு பார்க்கணும்னு எனக்கு எத்தனை நாள் ஆசை தெரியுமா?
நான் ஹார்ன் அடிக்க நீங்க இங்கேயே டான்ஸ் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க ஹாரன்ல வாசிக்கிற டியூனுக்கு நாங்க சைக்கிள்ல டான்ஸ் ஆடுறோம்னு அர்த்தம். எதுக்கு அவளை பார்த்து இப்படி சிரிக்கிறீங்க? தாளம் முஜட நல்லா தானே இருக்குது. நீ சொல்றது எனக்கு தெரியாம போகல. அவ மனசை கெடுக்க கூடாதுங்கிறதுக்காக தானே நீ இப்படி சொல்ற. இருந்தாலும் தாய் இல்லாத பெண்ணை இப்படி கெடுக்க வேணாம் பாரு. அவ அம்மா இருந்திருந்தா. நீங்க அழாதீங்க. எங்க சித்திக்கு இந்த தாழம் ஜடை போட்டு பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசையா. உனக்கு என்னடிமா தெரியும்? உதட்டுல உறவும் உள்ளத்துல விஷமும் அவ வந்து சேர்ந்திருக்கா. இல்லைன்னா இந்த எதிர்காலத்து ஜடைய போட்டு உன்னை இப்படி சிரிப்பா சிரிக்க வச்சிருப்பாளா? தங்கம் ஒண்ணும் அப்படி இல்ல. என்னமோ ஆசைப்பட்டு ஒரு நாளைக்கு தாளம்பு ஜடை போட்டு பார்த்திருக்கா. இதுல என்ன தப்பு? ஆசையாவது தோசையாவது. அந்த எஜமானி அம்மாளுக்கு இவ என்னைக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரியா இருக்கணும் பாரு. அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடெல்லாம். இப்ப உனக்கு விஷயம் புரிஞ்சுதா? நானும் ஒரு நாளை போல பாத்துக்கிட்டு தான் வர்றேன். அந்த கிழமை வர்ற வேலையில அவ பண்ணிக்கிற தழுக்கும் குழுக்கும் மீனுக்கும் அப்பா பாப்பா. என்ன லட்சுமி, என்ன நடந்தது? சொல்லம்மா, என்ன நடந்தது? வேற என்ன நடக்கணும்? நீ என்னப்பா கல்யாணம் பண்ணிட்ட போல நான் ஒன்னும் ஒரு பாட்டில கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்காக தாழம் பஜடைய போட்டு எல்லாருக்கும் சிரிப்பா சிரிக்க வைக்கணும். என்னமோ எனக்கு பிடிச்சிருந்தது போட்டேன். உனக்கு பிடிக்கலன்னா அவிழ்த்துட்டு வேற ஜடை போட்டுடுறேன். இவ்வளவுதானே? இதுக்காக நீ ஏமாறணும் வேண்டாம். பேச்ச பாரு பேச்ச. உதட்டுல அமிர்தம், உள்ளத்துல விஷம். அவ்வளவு கெட்டவளா லட்சுமினா? இல்லாம என்னவா? உலகம் என்னைக்கு தான் உண்மையை நம்புது? அம்மா, இந்தாங்கம்மா, ஐயா வாங்கி கொடுத்தாரு. லட்சுமி, நீ காலையில கூட சரியா சாப்பிடலையே. இந்த டிஃபன் காஃபியாவது சாப்பிடு. எழுந்திருமா. எனக்கு நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். இது என் வீடு. என் அப்பா சம்பாதிக்கிறார். அவர் சொத்தை நான் சாப்பிடறதுக்கு நீ யார் சொல்ல? போய் உன் வேலையை பாரு. நான் யார்? ஆமா, மிஸ்டர் குமார். எஸ் எஸ் எஸ், ஐ அம் ரெடி. ஐ அம் ஆல்சோ ரெடி மேடம். எதுக்கு ரெடி? நீங்க சொல்றத கேக்குறதுக்கு. ஆமா ஆமா, நம்ம சோஷியல் கிளப்ல இன்னைக்கு ஒரு வாண்டு பையன் என்ன இன்சல்ட் பண்ணிட்டான். எஸ் எஸ், அவன் என்ன பாட்டின்னு கூப்பிட்டாங்கறேன். அட பாவி, குடிய கெடுத்தானே. அவன் என்ன பண்ணுவான்? இந்தியன் கல்ச்சர் அது. ஆமா, நான் லண்டன்ல இருந்தப்போ அமெரிக்காவுல நான் இருந்தேன். ரெண்டு பேரும் சாயங்கால வேலையில ஜாலியா பாரிஸ்ல மீட் பண்ணுவோம். அப்போ நமஸ்காரம். ஓ, என்ன கலா, மாலத்தி இருக்காளான்னு பார்க்க வந்தியா? ஆமா. அவ இன்னும் காலேஜ்ல இருந்தே வரலையே. ஆமா, நீ கொஞ்சம் ஹால்ல இரு, அவ இத வந்துடுவா. ஆமா ஆமா ஆமா. இல்ல, நிஜமா தான் கேக்குறேன். நீங்களே சொல்லுங்க, எனக்கு இப்போ என்ன வயசு இருக்கும்? என்ன இருக்க போகுது? அதிகமா போனா 35க்கு மேல இருக்காது. ஆமா ஆமா ஆமா, யூ ஆர் ரைட். நீங்க ஒண்ணு, மாலத்தியை பெற்றெடுக்கிறப்ப எனக்கு வயசு 16. இப்ப அவளுக்கு 16 வயசு ஆகிறது. ஆமா, இதுதானே பார்த்தேன். குமார் 35ன்னு சொல்றாரு, 30க்கு மேல இருக்காதேன்னு. நான் சொல்றேன் கேளுங்க, பகவாடை கட்டுங்க. அப்போ இன்னொரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி தெரியும். அப்புறம் எந்த பயல உங்களை பாட்டின்னு கூப்பிடவே மாட்டான். என்ன மிஸ்டர் குமார்? ஆமா ஆமா ஆமா, எக்ஸலண்ட் ஐடியா. இத நான் பலமா ஆமோதிக்கிறேன். எஸ் எஸ் எஸ். அப்புறம் நாங்க பாரிஸ்ல மீட் பண்றப்போ அப்போ கலா வந்தது, இப்போ மாலதி வருது. நமஸ்தே. குட் ஈவினிங்.
உனக்காக டான்ஸ் மிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காமா. ஆமா 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 ஆமா. இதோ நான் ரெடி. அடடா, மறந்தே போயிட்டேனே. என்ன? நான் பனாரஸ் மியூசியம் வரணும் போயிட்டு வரணும். இன்னும் கொஞ்ச நேரம். அதுக்கு என்ன, நான் வெயிட் பண்றேன். தேங்க்ஸ். என்ன மிஸ்டர் பாஸ்கர், என்ன இந்த பெண்களின் இளமை மட்டும் மாறாம இருந்தா வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டேன்னு புத்தரே சொல்லி இருக்காரு. பரவாயில்ல, உட்காருக்கல. ஆமா ஆமா. புத்தருக்கு மட்டும் என்ன, புருஷர்களா பிறந்த யாருக்குமே அப்படித்தான் தோணும். ஆமா 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 ஆமா. ஏன்னா எதுக்கும் ஒரு அட்ராக்ஷன் வேண்டி இருக்கு பாருங்க. அது ஏன் கேக்குறீங்க? நானும் ஒரு காலத்துல உங்களை போலதான் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தேன். கடைசியா மிஸ்டர் லைன் ஒரு புண்ணியவான பார்க்கும்படியா அப்படின்னா அவரை ஒரு நாள் நானும் பார்க்கணுமே. அதுக்கு என்ன, நான் வேணும்னு அவரை அழைச்சிட்டு வர்றேன். கட்டாயம் அழைச்சிட்டு வாக்கல. என்ன குமார், என்ன பாஸ்கர், நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா 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 ஆமா. எழுந்திரு லட்சுமி. அப்பா வர வேளையில நீ இப்படி அழுது விடிஞ்சுக்கிட்டு இருக்கலாமா? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? நீ தழுக்கும் மினுக்கும் பண்ணிக்கிட்டு அப்பாவுக்கு எதிரே நிற்கிறது நானா வேணாங்கிறேன்? நீ என்ன சொன்னாலும் நான் கோச்சிக்க மாட்டேன். ஏன்னா நானும் உன்னை போல செத்துல பாரு. எழுந்து சித்தனை காட்டுறமா. என்ன கோவம் லட்சுமிக்கு? கோபமா? லட்சுமிக்கா? யார் சொன்னது? தங்கம், உன்னை போலவே எல்லா பெண்களும் இருந்தா ஊர்ல ஒரு சன்னியாசி பேரை கூட பார்க்க முடியாது. ஏன்? சிற்றின்ப வீடு அவனுக்கு பேரின்ப வீடா இருக்குவே. ஆமாம் போங்க. எடுத்ததுக்கெல்லாம் அச்சடி போட்டு ஆளை மயக்கிறதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. இதான் பிக்னிக் பிளேஸ். ஏய் மோகன், ஓடியா. தண்ணிக்குள்ள சீக்கிரம் போலாம். ஆடவரே நாட்டினிலே ஜீவன் தானே, பார் மீதினிலே கீர்த்தி பெருமைக்கெல்லாம் ஆதாரம் நாமே. விஞ்ஞான கலை வளர்வது நம்மாலேதான். மாதரும் நாட்டினிலே ஜீவன் தானே, பெரும் கீர்த்தியிலும் சிறந்த சாந்த குணம் அமைந்தவர் நாமேதான். இல்வாழ்வில் சுகம் பொங்குவது நம்மாலே. வீர தீரமெல்லாம்
காற்று வரட்டும். விலங்க விலங்க விலங்க, காற்று வரட்டும். விலங்க விலங்க. அம்மா பாலா, இந்த உடைய சீக்கிரம் மாத்துங்க. சீக்கிரம் மாத்துங்க. அப்பா செல்வம், வாப்பா. மாலதி, மாலதி, இன்னைக்கு செல்வம் இல்லைன்னா நீ ஆத்தோட போயிருக்க வேண்டியதுதான். வா, உடவ மாத்திக்கலாம். வா. என்னை மன்னிக்க வேண்டும். என்னை மன்னித்து விடுங்கள் செல்வம். உன்னை மன்னிக்க நான் என்ன கடவுளா? என்னை பொறுத்தவரை இனிமேல் நீங்கள் தான் எனக்கு கடவுள். நான் உன்னை படைக்கவில்லையே. படைத்த கடவுள் ஆற்றிலே தள்ளி அழிக்க பார்த்த போது என்னை காத்து கரை சேர்த்த கடவுள் நீங்கள் தானே? ஆச்சரியமா இருக்கே, ஜான்சி ராணியா இப்படி பேசுறது? அவ ஆற்றிலே விழுந்த போதே செத்து போயிட்ட. இப்ப இருக்கிறது உங்க மாலதி. இத்தனை நாளா எங்கிட்ட அகம்பாவம் மட்டும் இல்ல செல்வம், அன்பும் சேர்ந்துதான் இருந்தது. உன்னிடத்தில் மட்டுமல்ல மாலதி, எல்லோரிடத்திலுமே அன்பும் அகம்பாவமும் சேர்ந்துதான் இருக்கு. அந்த ரெண்டுல அவங்க தலை தூக்குறப்போ இன்னொன்று மறைந்து விடுகிறது. ஏன் செல்வம், காலை அரும்பிய அன்பு மாலை மலர்ந்தால் என்ன ஆகும்? காதலாகும். அது நம் வாழ்க்கை வானத்தில் திடீரென்று பளிச்சிட்ட மின்னல். அந்த மின்னலைப் போல நம் காதல் ஒருபோதும் மறையாது மாலதி. நிஜமாகவா? சந்தேகம் இல்லாமல். சரி, கஷ்டத்தோட சுகத்தையும் சேர்த்து கொடுக்கிற வியாதி என்ன வியாதி சொல்லுங்க? காதல் வியாதி. முதல்ல அது என்ன செய்கிறது தெரியுமா செல்வம்? கண்ணோடு கண்ணை சேர்க்கிறது. இரண்டாவது இதயத்தோடு இதயத்தை சேர்க்கிறது. இவர்தான் நான் சொன்ன மிஸ்டர் லையா? ஆமா. குட் ஈவினிங் மிஸ்டர் லை. கம் ஆன், டேக் யுவர் சீட். உங்களுக்கு சொந்த ஊர் இது இல்ல போல இருக்கு. ஆமாமா. மெட்ராஸ்ல நீங்க தனியா தான் இருக்கிறீங்களா? ஆமா. ஐ ஆம் வெரி கிளாட் டு மீட் யூ. இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. இவர் பெயர் மிஸ்டர் பாஸ்கர், லண்டன் ரிட்டர்ன். இவர் பெயர் மிஸ்டர் குமார், அமெரிக்கா ரிட்டர்ன். குட் ஈவினிங். குட் ஈவினிங். என்னை பார்க்காம இவர்களால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அதே மாதிரி இவர்களை பார்க்காம என்னாலும் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. நான் கூட அப்படித்தான். இந்த விஷயத்துல அட்டை கூட என்கிட்ட பிச்சை வாங்கணும். That is what I want, Mr. Lai. அதை தவிர இந்த உலகத்தில் வேற என்ன இருக்கு சொல்லுங்க? அதிலும் இந்த வாலிபம் இருக்கே வாலிபம், அது வசந்த காலம் மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை வருதா என்ன? நம் ஆயுசுல ஒரே ஒரு தடவை வருது, வந்ததும் போயிடுது. அப்புறம் போனது தானே. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். போன வாலிபத்தின் சிண்டை பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து உங்ககிட்ட விட இந்த லைக்கு சக்தி. கொஞ்சம் கையை கட்டும். மிஸ்டர் லை, ஐ லைக் வெரி மச் யுவர் நேம். ஏன்னா கேட்க ஷார்ட்டாகவும் இருக்கு, சொல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கு. அதுக்காகத்தானே அம்மா மாஸ்டர் எம் திருமலியாக இருந்தவர் இப்போ மிஸ்டர் எம் டிலையாக மாறி இருக்கார். ஐ சி. உங்களுக்கு வேற ஒண்ணும் இல்லையம்மா, பித்தநாடி கொஞ்சம் சத்தம் போட்டு பேசு. அப்போ போயிட்டு வாங்க. இவ்வளவு பவ்யமாக கைகூப்பும் இந்த பக்தர் யாரம்மா? இவர் மிஸ்டர் லை, நேட்டிவ் டாக்டர். ஆமா ஆமா. ஓஹோ, எமனுக்கு ஏஜெண்டா? சும்மா இருடி. இவ
என் ஒரே பெண் மாலதி கொஞ்சம் குறும்புக்காரி. குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். செல்வம், அப்பா, இன்னைக்கு என்ன சீக்கிரமா ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்க? உனக்கு விஷயம் தெரியாதா? என்னப்பா? நம்ம லட்சுமியை பார்க்க அந்த தஞ்சாவூர்காரங்க இன்னைக்கு தான் வராங்க. அப்போ இன்னைக்கு அக்கா பாடுற பாட்டை வர்றவங்க கண்டிப்பா கேட்டுதான் தீரணும்னு சொல்லுங்க. ஐயோ பாவம். அக்கா காதல விழ போகுதுடா, நீ பேசாம இரு. நீ மாம்பழம் பக்கம் கொஞ்சம் போயிட்டு வரணுமே. ஏன்பா? அங்க சிவாஜி தெருவுல விஜயான்னு யாரோ ஒரு அம்மா இருக்காங்களாம். விஜயாவா? இருக்க பாக்குறேன்ப்பா. அவங்க வீட்டுலதான் பிள்ளை வீட்டுக்காரங்க தங்கி இருக்காங்க. நீ போய் இங்க அழைச்சிட்டு வந்துடுறியா? ஓ, அதுக்கு என்னப்பா, அக்கா பாக்குறதுக்கு முன்னால நான் அத்தானை பாத்துறேன். இங்க மாட வீதியில ராஜமாணிக்கம் முதலியார்னு ஒருத்தர் இருக்காராம். அவருக்கு ஒரு பெண்ணு இருக்கான், லட்சுமின்னு பேரான். அந்த பெண்ணை பார்க்கத்தான் நாங்க வந்திருக்கோம். உங்களுக்கு அவங்கள பத்தி ஏதாவது தெரியுமோ? தெரியாதே. எங்க அண்ணா இருந்தா அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் லோக்கல் நியூஸ் பேப்பர் மாதிரி. அவர் என்ன ஆனார்? பர்மாவில இருந்து திரும்பி வரவே இல்லையா? எங்கே வந்தார்? நான் அப்பவே சொன்னேன், கேட்டாரா? திரைக்கடலோடு தெய்வம் தேட போறேன்னு போனார். பாழும் யுத்தம் எங்கிருந்தோ வந்து தொலைஞ்சது. அவர் என்ன ஆனாருன்னு தெரியல. அவருடைய பெண்டாட்டியும் பிள்ளையும் என்ன ஆனாங்கன்னு தெரியல. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன செய்யலாம்? ஜப்பான்கார உங்க அண்ணா குடும்பத்தை மட்டுமா, எங்க அப்பா அம்மாவை கூட வாயில் போட்டுக்கிட்டானே. மம்மி, அன்னைக்கு நான் சொன்னேனே என் கிளாஸ்மேட் செல்வன், அது இவர்தான். பிக்னிக்கு போனப்போ இவர் மட்டும் இல்லைன்னா நான் ஆத்தோட போயிருக்க வேண்டியதுதான். ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. எங்க மாலதி உங்களுக்கு அடிக்கடி ப்ரூ கிளாப்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. கடைசியிலே நீங்க தான் அவளை ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கிறீங்க. பட்டணத்துல இது ஒரு ஃபேஷன். வயசுக்கு வந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கிறது, சேர்ந்து பிக்னிக் போறது, சேர்ந்து அரட்டை அடிக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கிறதே இல்லை. இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லம்மா, அழ வேண்டிய விஷயம். சே சே சே, நம்ம நாட்டின் பெருமை என்ன, நாகரீகம் என்ன, பண்பாடு என்ன, அதெல்லாம் விட்டு போட்டு மயிலாப்பூர் மாட வீதி வரைக்கும் போயிட்டு வருவோம். ஏத்த அங்கே ராஜமாணிக்க முதலியார்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஒன்னாட்டம் ஒரு வாயாடி பெண்ணு ஒருத்தி இருக்கா. அவளை போய் பார்த்துட்டு வருவோம். ஓஹோ, ஏன் செல்வம், நீங்க மாட வீதியில தானே இருக்கீங்க? ஆமா. ராஜமாணிக்கம் வீடு தெரியுமா? தெரியும். அப்போ எங்களுக்கு ஒரு உபகாரம் பண்றீங்களா? அந்த வீடை கொஞ்சம் காட்டிட்டு. ஓ, அதுக்கு என்ன, வாங்க போலாம். தேங்க்ஸ். அப்ப நாங்க வரோம். அப்ப போயிட்டு வாங்க. கொஞ்சம் இருங்க, இத வந்துட்டேன். அண்ணி, அண்ணன், அவனுக்கு ஒரு பிள்ளை. பர்மா, யுத்தம், அண்ணன், அவன் பிள்ளை. ஏன் நான் அந்த பிள்ளையாக இருக்கக்கூடாது? சாம்ராஜ், சகுந்தலா, பர்மா, 1922. சகுந்தலா, சாம்ராஜ். இவன்தான் விஜயாவின் அண்ணா. அந்த அண்ணாவின் மகன் நான். விஜயா எனக்கு என்ன வேண்டும்? அத்தை. அத்தை மகள் யாருக்கு சொந்தம்? எனக்குத்தான் சொந்தம். பலே, கோட்டையை பிடித்து விடலாம் போல் இருக்கே. டாக்டர், என்ன டாக்டர், ஏன் நீங்க இப்படி அழுறீங்க? என்ன நடந்தது சொல்லுங்க டாக்டர். இத்தனை நாளா எங்க அப்பா அம்மாவை மறந்துருந்தேன்.
இன்னைக்கு உங்களால ஞாபகத்துக்கு வந்தது நினைச்சேன். அழுகிறேன். அழாதீங்க டாக்டர். ஆனா பிறந்த நீங்களே இப்படி அழுதா என்னை போல பெண்ணா பிறந்தவங்க என்ன செய்வாங்க? அழாதீங்க டாக்டர். நாம இன்னைக்கு எல்லாம் தான் அழுதோம். செத்தவங்க திரும்பியா வரப்போறாங்க. அழாதீங்க டாக்டர். வாஸ்தவம் தான். ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டாடு வரமாட்டாங்கன்னு சொல்றது உண்மைதான். என்ன செய்யறது? இந்த மனசு கேக்குதா? கேக்குதா? அதிலும் எல்லாரும் சாகுறாங்களே, அதே மாதிரிதான் எங்க அப்பா அம்மா செத்தாங்களா? இல்ல பின்ன எப்படி? உட்காருங்க டாக்டர், உட்காருங்க. என்னத்தம்மா உட்காருது? ரெங்கூன் நகரமே தூங்கி வளைஞ்சுக்கிட்டு இருந்தது. நானும் எங்க அப்பாவும் சூரத் பஜாருக்குள்ள போய்கிட்டே இருந்தோம். வாய்ச்சங்கலர ஆரம்பிச்சிட்டது. ஐயோ, நாங்க ஷெல்டருக்குள்ள போய் மறையறதுக்கு முன்னாலே பாழா போன ஜப்பான்காரன் பிளேன்ல பறந்து வந்து திடீர் திடீர்னு குண்டு மேல குண்டு போட ஆரம்பிச்சுட்டான். அடடடா. திடீர்னு எங்க எதிர்த்தா போல ஒரு சத்தம், தப் தமால், அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் எங்க அப்பா விஜயா விஜயா உன்னை எப்ப பார்க்க போறேன் விஜயான்னு கத்திக்கிட்டே பிராணனை விட்டார். உங்க அம்மாவுக்கும் என் பேர் தானே? அதானே இல்ல, எங்க அம்மா பேரு சகுந்தலையாச்சே. சகுந்தலையா? அப்பா பேரு? சாம்ராஜ்யம்மா, சாம்ராஜ். சாம்ராஜா? நிஜமாவா டாக்டர்? சொல்லுங்க டாக்டர், என்னால நம்பவே முடியலையே. உங்களை நம்பவாமா சொல்றேன்? என்னமோ என் வயிற்றுல பெத்த தாய்கிட்ட சொல்ற மாதிரி சொல்றேன். அப்புறம்? அப்புறம் என்ன, பர்மாவும் வேண்டாம், பாழா போன பணமும் வேண்டான்னு என்னையும் கையில பிடிச்சிட்டு இந்தியாவை நோக்கி புறப்பட்டாங்க. வழியெல்லாம் ஒரே மலை. அந்த மலையில நானும் எங்க அம்மாவும் நடக்க ஆரம்பிச்சோம். பசியின் கொடுமையால தள்ளாடி வந்த எங்க அம்மாவை பாழா போத கல்லு காலை வாரி விட்டுடுது. அப்புறம்? அப்புறம் என்ன, எங்க அம்மா போனவங்களே தான். கங்கையில் கரைக்க கூட ஒரு எலும்பு. ஐயோ அண்ணா, அண்ணா, கடைசியில உங்க அது எப்படி ஆகணும்? அண்ணியாவது இங்க விட்டுட்டு போங்கன்னு நான் படிச்சு படிச்சு சொன்னேனே, கேட்டீங்களா? ஐயோ அண்ணா, அண்ணா. அண்ணாவா? இது நம்ம கதையா இருக்கு? கதையிலடா என் கண்ணு, எல்லாம் நிஜம்தான்டா. அன்னைக்கு உன் அப்பா விஜயா விஜயா நடிச்சுக்கிட்டான்னு சொன்னியே, அந்த அப்பாவே வேற யாரும் இல்லடா, நான் தான்டா. அவருக்கு என் மேல அவ்வளவு உயிரிடா. அப்போ நீங்க என் அத்தையா? ஆமா அத்தை, அத்தை, இத்தனை காலமா எனக்கு தெரியாம போச்சத்தை. இனிமே 5 நிமிஷம் கூட உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன் அத்தை. இனிமே நீங்க தான் எனக்கு சகலதும் அத்தை. அத்தை, இத்தனை காலமா உங்களே இன்னாருன்னு தெரியாம போச்சத்தை. அழாதடா என் கண்ணு, அழாது. இதான் மிஸ்டர் ராஜமாணிக்கம் வீடு. அப்ப நான் வரட்டுமா? தேங்க்ஸ். நாளைக்கு காலேஜில் மீட் பண்ணும். வாங்க. நமஸ்காரம் பண்ணம்மா. எங்கே ஒரு பாட்டு பாடமா கேட்கலாம்? பாடு லட்சுமி. இசை பாடி வாழ்வின் பசுவை காணுவோம், இசை பாடி வாழ்வின் பசுவை காணுவோம். இளந்தென்றல் போல் பாரினில் ஈடில்லாத தாய் தமிழில் இசை பாடி வாழ்வின் பசுவை காணுவோம். இளந்தென்றல் போல் பாரினில் ஈடில்லாத தாய் தமிழில் மின் மழை கண் கடல் அலை போலவே
சுவை காணுவோம் காமதனி இசை பாடி சதனி தனி தமத கமதனி இசை பாடி நீ சரி தனி தமதனி சனி தமத கமதனி இசை பாடி சதனி தனி சகரி நிரி சதனி மதனி கரி கரி தனி மதனி கரி இசை பாடி வாழ்வின்ப மகமணி நிதனி மத மகரி நீ மத மத மகரி நிதனி மகமத